Hi friends, நான் உங்களுக்கு ராஜேஷ் குமார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 24 ஆப் பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். அதுன்றமா அந்த 24 ஆப் என்னன்னு பார்க்கும்போது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து அந்த 24 ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாம பல மில்லியன் கணக்கான நபர்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பிளே ஸ்டோர்ல அந்த 24 ஆப்புக்கு ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிருக்குது. அதாவது என்ன வைரஸ் ஜோக்கர் வைரஸ் அப்படின்னு ஒன்று இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் இது டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது, ரொம்ப ஹார்டானது. அது மட்டும் இல்லாம இது எப்படி பரவுது அப்படிங்கிறது ரொம்பவே தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காதீங்க நம்மளுடைய சேனல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட மொபைல் யூஸ் பண்ணி ஒரு ஆப் நீங்க ஓபன் பண்ணா அது கீழே ஒரு ஆட் ஆகும், ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட் எல்லாரோட மொபைல்லயும் வந்துட்டு இருக்கும். அதே போலதான் அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அந்த ஆப்ல அந்த ஆட் ரெண்டாகும். அந்த ஆட் நீங்க கிளிக் பண்றது மூலமா அதுல உங்களுடைய வைரஸ் உங்களோட மொபைல்ல இன்சர்ட் ஆயிருது. ஸோ அது மூலமா இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த 24 ஆப்பை இவங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிருக்காங்க. மில்லியன் கணக்கான மக்கள் அதை பயன்படுத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குறைபாடுகள் வரக்கூடாது. பிளே ஸ்டோர் மூலமா அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இவங்க ஃபுல்லாவே அதை டெலீட் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சோம்னா நான் அதோட பேர் எல்லாமே நான் சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களால கான்செப்ட் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டினியூவா வீடியோ பார்த்துட்டு அந்த நேம் நான் சொல்லிட்டு இருப்பேன். சொல்லும்போது நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்றத உடனடியாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க பண்ணல அப்படின்னா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இன்கேஸ் நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் ஆகல, நீங்க ஆட் கிளிக் பண்ணல, உங்களுக்கு ஏதோ நார்மலா இருக்கு அப்படின்னா யூ ஆர் லக்கி. பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில், உங்களோட மொபைலில் இருக்க டேட்டாஸ் ஃபுல்லாகவே, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் முதற்கொண்டு எல்லாமே காணாம போவதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அதிகமாக நம்ம ஆன்லைன்ல தான் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் யூசேஜ் எல்லாமே ஆன்லைன்ல தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் டேட்டா மொத்தமாக ஆன்லைன்ல ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அது ஹேக் பண்ணி அவங்க எடுத்தாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட பேங்க் ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண அந்த அளவுக்கு வைரஸ் அட்டாக் ஆச்சுனாக்கி அதுக்கான ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக ஃபுல்லாகவே வீடியோவை கவனமாக இருந்து நீங்கள் பாருங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் அட்டாக் மொத்தம் 37 நாடுகள் அட்டாக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இந்தியாவும் இன்க்ளூடு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்குறேன். அந்த ஆப் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப் டீட்டெயில் நான் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா கண்டிப்பாக கவனிச்சு அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அட்வொகேட் வால்பேப்பர், ஏஜ் ஃபேஸ், ஆல்டர் மெசேஜ், ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி ஸ்கேன். அதாவது செக்யூரிட்டி சிஸ்டமாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப் கொண்டு அதில் வைரஸ் அட்டாக் ஆகிருக்குது. ஸோ பீச் கேமரா, போர்ட் பிக்சர் எடிட்டிங், கரப்ஷன் வால்பேப்பர், கிளைமேட் எஸ்எம்எஸ், காலேஜ் ஃபேஸ் ஸ்கேனர், கியூட் கேமரா, டசில் வால்பேப்பர், டீச்சர் மெசேஜ், டிஸ்பிளே கேமரா, கிரேட் பிபிஎன், ஹியூமர் கேமரா, லைட் கிளியர், லீஃப் ஃபேஸ் ஸ்கேனர், மினி கேமரா, பிரிண்ட் பிளான்ட் ஸ்கேன், ரேபிட் ஃபேஸ் ஸ்கேனர், ரிவார்ட் கிளீன், ரெடி எஸ்எம்எஸ், சோபி கேமரா, ஸ்பார்க் வால்பேப்பர். ஸோ இப்படிங்கிற இந்த 24 ஆப்பில் வைரஸ் அட்டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன 37 கண்ட்ரியில் அந்த நேம் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்க வேண்டும். அது நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். இந்தியா, யுஎஸ்ஏ, யூகே, யூஏ, அதுக்கப்புறம் சைனா, சைபீரியா, எகிப்து, பிரான்ஸ், ஜெர்மனி, சைனா, கிரேஸ், இந்தோனேஷியா, அயர்லாந்து, இத்தாலி, குவைத், மலேசியா, உக்ரைன், மியான்மர், நெதர்லாந்து, நார்வே, போலாந்து, போர்ச்சுகல், கத்தார், அர்ஜென்டினா, செர்பியா, சிங்கப்பூர், சோலுவியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, இப்படிப்பட்ட இன்னும் ஒரு சில நாடுகளும் இருக்குது. ஸோ இப்படிங்கிற போது ரொம்பவே பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறது எந்த விதமான ஆட்சேபத்தையும் இல்லை. பட் உங்களுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வீடியோ கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இதுபடியான ஏதாவது ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எங்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.